அன்பும் அரணும் திருவள்ளுவம். வள்ளுவ பார்வை. அதிகாரம் 65 சொல்வன்மை. குறட்பா 645. சொற்களை ஆளும் திறமை கூறுவது சொல்வன்மை. திறம்படச் சொல்லத் தெரிந்த ஆற்றல் உடையவர் ஆக்கம் பெறுவர். தம் உள்ள கருத்தை பிறர் உள்ளம் கொள்ளுமாறு சொல்லும் ஆற்றல் பொருள் சேர்க்கும். அப்படியாயின் நாம் சொல்லத் தகுந்த சொல் எப்படி இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை விதைக்கின்றார் இனியவை பேசும் வள்ளுவ பெருந்தகை. சொல்வன்மையின் 5ஆம் குறட்பா. சொல்லுக சொல்லை பிறிதோர் சொல், அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. சொற்பொருள். சொல்லுக சொல்லுதல் வேண்டும். சொல்லை தாம் சொல்ல கருதியதை பெரிது ஓர் வேறொரு சொல், அச்சொல்லை சொல்ல கருதிய சொல்லை வெல்லுஞ்சொல் வல்ல சொல் இன்மை இல்லாதிருத்தலை அறிந்து தெளிந்து. கருப்பொருள். தாம் சொல்ல கருதிய சொல்லினும் வேறொரு சொல் சிறந்தது இல்லை என்பதை அறிந்து சொல்லுதல் வேண்டும். பிறரிடம் பேசி பயன்பெற விழைவோர் தாம் சொல்லக்கூடிய சொல்லினை பிறிதொரு சொல் வென்றிட முடியாத வகையில் ஆராய்ந்து சொல்லுவர். ஒன்றை சொல்லுங்கால் அச்சொல்லை பிறிதொரு சொல் வெல்லுதல் இல்லாதவாறு தெளிந்து சொல்லுதல் வேண்டும். ஒரு சொல்லை சொல்லும் போது அச்சொல்லினும் வல்லமை மிக்க சொல் இல்லை என்று எண்ணும் வகையில் சிந்தித்து சொல்லுதல் வேண்டும். ஒரு கருத்தை யாரும் சொல்லலாம். தன் திறமை அறிந்து தன் சொல்லை கேட்பவரின் திறனையும் ஆய்ந்து சொல்லப்படும் சொல்லே அறமும் பொருளும் ஆகும் என்ற புரிதலோடு இன்றைய குறளையும் ஆய்வோம். ஒரு செய்தியை விரைந்து சொல்வதினும் விவரமாக சொல்லுதல் என்பது அறிவார்ந்த செயலாகும். நாம் சொல்லும் செய்தி உரியவரை சேர வேண்டும். அதே வேளை அது அதற்கான பயனையும் தர வேண்டும். ஒன்றை சொல்லிய பிறகு அடடா அதை அப்படி சொல்லி இருக்கலாமோ என்று சிந்தித்து வருந்துவதால் பயன் விளைய போவதில்லை. ஒரு சொல்லை தேர்ந்து சொன்ன பிறகு அதனை விஞ்சும் வேறொரு சொல் இல்லை என்ற நிலைப்பாடு நிற்க வல்ல சொல்லினை சொல்லுதல் அறிவுடைமை. சொல்வன்மை சிறக்க சொல்லாட்சி கோலோச்ச வேண்டும். நம் கருத்தை கடத்துவதற்கான மிகச் சரியான சொல்லை துல்லியமாக தேர்ந்து சொல்லுதல் நம் சொல்வன்மையாகும். ஒரு சொல் பல பொருள் தரலாம். இடம் பொருள் ஏவல் அறிந்து கையாளப் பெறும் சொற்றிறன் அருமை வாய்ந்தது. சொற்றிறம் இல்லாவிடில் நம் சொல் கேட்பவருக்கு ஐயத்தை ஏற்படுத்தும், குழப்பம் விளைவிக்கும், வாதத்தை வலுவாக்கும், கால விரயம் ஆகும், மனக்கசப்பு உண்டாகும், மதிப்பு குறையும், காரியம் கெடும். ஒரு சொல்லை இன்னொரு சொல் வெல்லாது என்பதை தெளிந்து அச்சொல்லை சொல்லுவது திருக்குறள். சொல்வன்மை சிறந்தோங்க சொல் தேர்வு அறிவார்ந்த செயல். சொல்லுக சொல்லை பிறிதோர் சொல், அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. வாழ்க நம் தமிழ் மறை. வள்ளுவமாய் வாழலாம். வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்.